Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரம். முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் பல மணி நேரமாக பெருக்கெடுத்து வீணாக ஓடும் அந்த பல லட்சம் லிட்டர் குடிநீரால் மதுரை மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அவதிக்குள்ளாயினர். மாநகராட்சியின் அலட்சியத்தால் இது போன்ற குடிநீர் அடிக்கடி இப்படி வீணாவதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் ஏற்பட்ட முல்லை பெரியாறு குடிநீர் அந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் பல மணி நேரமாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அந்த மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. பூமிக்கடியில் சென்ற முல்லை பெரியாறு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் பிரதான குழாயில் அந்த வெடிப்பு என்பது ஏற்பட்டு அந்த விரிசல் காரணமாக தண்ணீர் பல மணி நேரமாக அந்த பீச்சி அடித்து வீணாக சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த காரணமாக பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் வெள்ளம் போல் அந்த குடிநீர் சாலையில் பல லட்சம் லிட்டர் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. புதிதாக அமைக்கப்பட்டு வரும் இந்த சாலையில் பல லட்சம் லிட்டர் கொஞ்சம் குடிநீர் தொடர்ந்து பல மணி நேரமாக பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலையும் சேதமடைந்திருக்கிறது. மேலும் மதுரை மாநகராட்சி உட்பட்ட அந்த இந்திரா நகர் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் கூட அவர்கள் உடனடியாக அந்த குடிநீர் அந்த வீணாவதை தடுப்பதற்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் இந்த குற்றச்சாட்டுகள் என்பது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் என்பது கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதுரையில் தொடங்கி வைத்த முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த குழாய் அடிக்கடி இதே போன்று அந்த அதிக பிரஷர் காரணமாக முறையான அந்த தரமான குழாய்கள் அமைக்கப்படாததன் காரணமாக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மதுரை மாநகருக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த குழாய் உடைப்பு என்பது அடிக்கடி ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் தொடர்ந்து வீணாகி வருகின்றது. இதனால் மக்களின் வரி பணம் வீணாவதாகவும் அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. இதனால் இது போன்று தொடர்ந்து இந்த குழாய் உடைப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான அந்த கண்காணிப்புகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று ஏதாவது ஒரு பகுதியில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியின் அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்து உள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.